நமக்கு பிரச்சனை அப்படின்ன போதெல்லாம் நமக்கு உதவிக்கு வந்த ஒரே நாடு இஸ்ரேல் தான், கன்சிஸ்டன்டா. ஆனா என்னைக்குமே கன்சிஸ்டன்டா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பல விதங்களோட இஸ்ரேல் அதை கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னா இது என்ன விதமான நிலைப்பாடு? அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதுதான் நியாயம் வேற. அதை விட்டுட்டு நீங்க இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு இங்க இருக்கவங்க எல்லாம் ஆரம்பிச்சா அப்போ இது ஏதோ இந்திய நாட்டு நலனை கருதி முடிவெடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நம்ம நாட்டுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு நாம சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு யார் யாருக்கோ சப்போர்ட் பண்ணியிருந்தா இஸ்ரேல் அஜர்பைஜானுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஈரான் அஜர்பைஜானை எதிர்க்கின்றது. இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் அதில் இருக்கு. இப்போ அந்த சைப்ரஸ் நாட்டுக்கு போயிருக்காரு இல்லையா, இதுல நம்ம சில ஆயுதங்களை எல்லாம் வேற எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது, அடுத்தது இங்க இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்றதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பீடு ஒன்று, அடுத்தது அவங்க ட்ராஜெக்டரி அப்படின்றது அதை விட கீழே தான் அது பறக்கும், போகும்போதே அது டைரக்ஷன் மாத்திக்கும். இனிஷியலா ஈரான் இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, கேஷுவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா இது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது. ஏன்னா அமெரிக்கன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏர்லி டிடெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது இஸ்ரேல் டெரிட்டரிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நடுவுலயே அதை இன்டர்செப்ட் பண்ணலாம். அண்டு அவங்க கிட்ட அதுக்கேற்ற மாதிரியான ஏர்கிராஃப்ட் எல்லாம வச்சிருக்காங்க. ஈரான் ஏர் ஸ்பேஸ்லயே துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இதுக்கு அடுத்த கட்டம் கிரவுண்ட்லயே அவங்க நாசம் பண்ணிடுவாங்க ஸ்டோரேஜ் லொகேஷன்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் அவங்களால சாதிக்க முடியாது ஈரானால. சண்டைன்னா கிழியாத சொக்கா எங்கேயாவது இருக்குதா சொல்லுங்க சிவா. அதனால இதை பார்த்தீங்களா, இதெல்லாம் இனிஷியல் இஃபோரியா அப்படின்னு சொல்லலாம். சஸ்டெயின்டா அவங்களால பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈரான் திருப்பி இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெட்டாரிக் நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்க, நாங்கள் அப்படியே கண்ட்ரோல்டா இருக்கோம், பெருசா எதுவும் பண்ணல, நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களும் பெருசா போவோம், இப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இந்த பெலிகிரன்ட் சொல்லுவாங்க அது இப்போ ஈரான் கிட்ட இல்லை. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியப்ப தமிழகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இஸ்ரேலுக்கு ஒரு கண்டனத்தை முன் வச்சாங்க. வன்முறை கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற கருத்துக்களை வச்சு ஒரு கண்டனத்தை முன் வச்சாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய இஸ்ரேல் மீதான கண்டனம் எப்படி பாக்குறீங்க? அதாவது நமக்கு பிரச்சனை அப்படின்ன போதெல்லாம் நமக்கு உதவிக்கு வந்த ஒரே நாடு இஸ்ரேல் தான், கன்சிஸ்டண்டா. இப்போ 1971 அப்போ தூதரக உறவுகள்லாம் கிடையாதுங்க. அப்போவே அந்த யுத்தத்தின் போது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இஸ்ரேலிடம் கோரிக்கை வைக்கிறார். அவங்க நமக்கு உடனே உதவ முன் வருகின்றார்கள். ஸோ பல வருடங்களாக என்னைக்குமே நமக்காக குரல் கொடுத்து வந்தது, ஆயுத உதவியிலேருந்து எல்லா உதவியும் செய்து வந்தது இஸ்ரேல். ஆனால் நாம் இதில் முழுக்க இஸ்ரேலை ஆதரித்து ஏதாவது சொல்லியிருக்கோமா? இந்திய அரசாங்கத்துடைய நிலைமை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலுங்க, பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயத்தில் இஸ்ரேல் முழுக்க நம்ம பக்கம் நின்றாங்க. பாகிஸ்தான் பண்ணது தப்பு, இந்தியா செய்கிறது சரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நம்ம நியூட்ரல் ஸ்டாண்டை தான் எடுத்திருக்கோம். சரி, இப்போ வன்முறை தீர்வாகாது, இந்த மாதிரி இஸ்ரேல் தாக்குதலை நடத்துகின்றது அப்படின்னு சொன்னால், சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த அக்டோபர் மாதம் அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் உள்ள நடந்து தாக்குதலை நடத்தி ஏராளமான பேரை கொன்று, ஏராளமான பேரை பிணை கைதிகளாக பெண்கள் உட்பட குழந்தைகள் உட்பட அந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் தூக்கிட்டு போனாங்களே, அன்னைக்கு எத்தனை பேர் கண்டனம் தெரிவித்தாங்க? எவ்வளவு உயிரிழப்பு நடந்தது? அப்போ யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? இன்றைக்கு பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்குறாங்க இங்கே நிறைய பேர். பாலஸ்தீனம் என்னைக்காவது நமக்கு குரல் கொடுத்துருக்கா? பாலஸ்தீனம்னு ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டது அப்படின்ன உடனே ஓடி போயிட்டு அதை ரெகக்னைஸ் பண்ண நாடுகளில் முதன்மையாக இருந்தது இந்தியா. ஆனால் எந்த விஷயத்திலேயாவது பாலஸ்தீன் நமக்கு ஆதரவாது பாருங்க, பாகிஸ்தான் இது மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது, தீவிரவாதிகளை அனுப்பிச்சு இது மாதிரி கொச்சல் குத்துனுக்குது, நாங்கள் அதை கண்டனம் செய்கிறோம் அப்படின்னு என்னைக்காவது பாலஸ்தீனை சொல்லியிருக்காங்களா? அப்போ அவங்க நம்ம கிட்டேருந்து சப்போர்ட்டை வாங்கிப்பாங்க. ஆனால் நமக்கு எதிராகத்தான் பல தீர்மானங்களில் நிலைப்பாடு எடுத்திருக்கிறது பாலஸ்தீன். அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனா என்னைக்குமே கன்சிஸ்டன்டா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பல விதங்களோட இஸ்ரேல் அதை கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னா இது என்ன விதமான நிலைப்பாடு? இப்போ அந்த ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துக்காங்க. இதுல நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ்ல இந்த பராக் மிசைல்ஸ் ரொம்ப பெரிய அளவில் பங்காற்றியது. இந்த பராக் யாரோட சேர்ந்து நம்ம தயாரிக்கிறோம்? இஸ்ரேலோட சேர்ந்து தயாரிக்கிறோம். அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதுதான் நியாயம் வேற.
அதை விட்டுட்டு நீங்கள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு இங்கே இருக்கவங்களாம் ஆரம்பித்தா அப்போ இது ஏதோ இந்திய நாட்டு நலனை கருதி முடிவெடுத்த மாதிரி எனக்கு தெரியலங்க. நம்ம நாட்டுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு யார் யாருக்கோ வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தா இது வந்து டிப்ளமசி கிடையாது. அடுத்தது மாநில அரசாங்கங்கள் இந்த மாதிரி இந்த இன்டர்நேஷனல் இஷ்யூஸில் கருத்து சொல்கிறதுன்றது வந்து சரியில்லை சிவா. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா மிசைல் அட்டாக்கள், ட்ரோன் தாக்குதல்கள் பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. பாரத பிரதமர் மோடி அவர்கள் 5 நாள் சுற்றுப்பயணமாக சைப்ரஸ் நாட்டுக்கு முதல்ல செல்றாங்க. ஸோ சைப்ரஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இஸ்ரேல், டர்க்கி போன்ற நாடுகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதாவது பிரதமர் அவருடைய பயணமே ஒரு ரிஸ்கான பயணம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த பயணம் எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க சைப்ரஸ் இதை பற்றி இங்கே நிறைய பேருக்கு வந்து ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றதே பல பேர் நமக்கு என்ன அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் அதுதான் வந்து பல விஷயங்களை தீர்மானிக்கிறது. நீங்கள் இங்கே சாப்பிட்ற உணவுலேருந்து ஆட்டோவில் ஏறி போடுறது வரைக்கும் விலைவாசி ஏறுறது இறங்குறது அப்படின்றதுலேருந்து அந்த இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது சிவா. சைப்ரஸ் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக ஒரு தீவாக இருந்தாலும் அது 2 பிரிவு. ஒன்று வந்து சைப்ரஸ், இது ஒரு 30% நினைக்கிறேன், அது வந்து துருக்கியுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்றது. இது வந்து இந்த கிரீக்க நாட்டுக்கும் இதுக்கும் பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குதுங்க. அண்ட் அங்கே வந்து அந்த கேஸ் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்குது. அந்த அது வந்து டர்க்கிஷ் சைப்ரியாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கின்றது. அங்கே சைப்ரஸ் வந்து துருக்கியை எதிர்த்து நிற்கின்றது. ஸோ அப்போ எதிர்க்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி ரொம்ப காலமாக ஆக்சுவலாக சைப்ரஸோட நம்ம நட்புறவோடு இருக்கின்றோம். இப்போ வந்து அதை வந்து ஒரு ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டர்க்கி அவங்க வந்து நேட்டோவில் மெம்பராக இருக்காங்க, யூரோப்பியன் யூனியன்லேயும் சேரணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து சைப்ரஸ் ஆர் கிரீஸ் இவங்க மூலமாக ஒரு முட்டுக்கட்டை போடலாம். அதுக்கப்புறம் இந்த அஜர்பைஜான், அர்மீனியா இது வந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அர்மீனியாவுக்கு நாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், அஜர்பைஜானுக்கு வந்து டர்க்கி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குது. இஸ்ரேல் அஜர்பைஜானுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஈரான் வந்து அஜர்பைஜானை எதிர்க்கின்றது. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ வந்து அந்த சைப்ரஸ் நாட்டுக்கு போயிருக்காரு இல்லையா, இதில் வந்து நம்ம சில ஆயுதங்களை எல்லாம் வேறு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது, அடுத்தது நமது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வந்து குளோபல் லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. உடனே வந்து துருக்கி எதிர்த்து சைப்ரஸுக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள் அப்படின்னு யாராவது கோஷம் போட்டாங்கன்னா அது நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ இந்திய நலனுக்கு எதிரான கோஷம் அப்படி தான் எடுத்துக்கணும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேல் மீது பலமான அடியை ஈரான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற கருத்துக்கள் கூட வருது. என்ன ரீசன்னா, மிசைல்கள் உள்ள பல்வேறு பகுதியில் தலைநகரில் எல்லாமே விழுந்து அங்கே மக்களுக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போது இந்தியா பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தப்போ பார்டர் அங்கேருந்து இப்படி தூக்கி உண்டி வில்லாச்சா கூட வந்து விழுந்துடும். பட் பார்டர் ஒட்டி வச்சிருக்க மாட்டாங்க, டேஞ்சர்னு சொல்லி கொஞ்சம் உள்ளே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு ரியாக்ஷன் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இஸ்ரேல் ஈரான் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000-1200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. ஸோ அங்கே மிசைல் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக ஏர் டிஃபென்ஸ் ரேடார் அப்படின்றது வந்து ஒரு 400 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சுங்க. ஆனால் அதை விட முக்கியமாக அந்த அமெரிக்காவுடைய ஸ்பை சேட்டலைட் இருக்குது. நீங்கள் உங்கள் ஊரில் வந்து தீபாவளி ராக்கெட் விட்டாலே வந்து அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரெசல்யூஷன்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு மிசைல் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் யூஎஸ் ஸ்பை சேட்டலைட்ஸ் வந்து உடனே அதை டிடெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போது என்ன தான் நீங்கள் ஹைப்பர்சானிக் மிசைல்னாலும் வரதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அதனுடைய ட்ராஜெக்டரி என்ன? நார்மலாக ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னா ஸ்பீடு மட்டும் கிடையாதுங்க. பேலிஸ்டிக் மிசைலுக்கும் ஹைப்பர்சானிக் மிசைலுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்றது இப்படி மேலே அட்மாஸ்பியரில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு செட் ட்ராஜெக்டரி, பேரபோலிக் ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏறி இப்படி வந்து இறங்கும். அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுன்றது ஈஸி. என்ன கேட்டிங்கன்னா, இப்படி வருதுன்னும் போதே அதனுடைய டிஸ்டன்ஸு ஆங்கிளை வச்சு இதை இந்த நேரத்தில் இங்கே வரும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஈஸியாக வந்து ஹிட் டு கில் அப்படின்னு பண்ணலாம். இங்கே இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்கிறதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீடு ஒன்று, அடுத்தது அவங்க ட்ராஜெக்டரி அப்படின்றது இந்த அதை விட கீழே தான் அது பறக்கும். போகும்போதே அது வந்து டைரக்ஷனை மாற்றிக்கும். இதுதான் வந்து ஆக்சுவலாக ஹைப்பர்சானிக்னு சொல்லக்கூடிய மிசைல்ஸுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அப்படி மாறுது அப்படின்னும் போது இந்த ட்ரெடிஷ்னல் இன்டர்செப்டர்ஸ் அதை போயிட்டு ஹிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸ்பீடும் வேறு அதிகம் இல்லையா? இதுதான்.
இப்போது அங்கேருந்து இனிஷியலாக வந்து ஈரான் இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, கேஷுவாலிட்டிஸ்லாம் இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது. ஏன்னா அமெரிக்கன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏர்லி டிடெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது இஸ்ரேல் டெரிட்டரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நடுவுலையே அதை இன்டர்செப்ட் பண்ணலாம். அண்டு அவங்கக்கிட்ட அதுக்கேற்ற மாதிரியான ஏர்க்ராஃப்ட் எல்லாமும் வச்சுருக்காங்க. மிட் ஏர்லேயே வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் ஒரு 2-3 டேஸ் மிஞ்சி போனால் இது நடக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, முதல்ல ஈரானில் அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அட்டாக்ல வந்து ஒன்று நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ், அதுக்கப்புறமா அவங்க அந்த மிசைல் ஸ்டோரேஜ் பங்கர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் ஹிட் பண்ணிட்டு வந்தாங்க. பட் எல்லாம் ஒரே இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க, அங்கங்கே வச்சுருப்பாங்க. இந்த மொமெண்ட் நீங்கள் எங்கேருந்தோ எடுத்துன்னு வந்து இங்கே லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னுங்க, அப்போவே வந்து இவன் இந்த இடத்துல வச்சுக்கிறான்டா அப்படின்னு சேட்டலைட்லேருந்து அவங்க பார்த்துருவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து கிட்டத்தட்ட நியூட்ரலைஸ்டு அப்படின்றதுனால இஸ்ரேல் ஆர் அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்ஸ் நேராக அவங்க போவாங்க, போயிட்டு எங்கெங்கே இருக்கோ டொப்புன்னு குண்டை போட்டு வராங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு தடவை லான்ச் பண்ணும்போதும் நீங்கள் ரிவீல் பண்ணிடுறீங்க. அவங்க அங்கேருந்து க்ளீனாக பார்த்துட்டு இருப்பான் சிவா, எங்கேருந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது எங்கேருந்து எடுக்கிறாங்க ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்ற மாதிரி, எதுக்கு நீ இங்கேருந்து லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் மிடாரில் வந்து இது பண்ணுறது, நீ இங்கே வச்சுக்கிறேன்னு நாங்கள் பார்த்துட்டோம், இதுதான் வந்து ஸ்டோரேஜ் டெப்போ அப்படின்னு போர்டு போடாது தான் குறை. நேராக ஃபைட்டர் ஜெட்டில் வருவாங்க, டொம்முன்னு பங்கர் பஸ்டரை போட்டுட்டு அதை நாசம் பண்ணிட்டு போயிடறாங்க. ஸோ 2-3 டேஸ் தான் இது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். அதுக்குள்ளேயே இன்றைக்கே ஏதோ ஒரு செய்தி பார்த்தேன் வரத்துக்கு முன்னாடி, ஈரான் ஏர் ஸ்பேஸ்லேயே வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதுக்கு அடுத்த கட்டம் வந்து கிரவுண்ட்லேயே அவங்க நாசம் பண்ணிடுவாங்க ஸ்டோரேஜ் அது லொக்கேஷன்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் அவங்களால சாதிக்க முடியாது ஈரானால். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலில் பெரிய பேரழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சில மீடியாக்கள், ஒரு சில சேனல்கள், யூடியூப் சேனல்கள் எல்லாம் பேசப்படுது. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய ரியல் ஃபேக்ட் என்ன, ஈரான் முன்னணியில் இருக்கிறதா அல்லது இஸ்ரேல் முன்னணியில் இருக்காங்களா? சிவா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், யானை எவ்வளோ பெருசு, நரி தமத்துண்டு. இப்போ ஒரு நரி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யானை என்ன பண்ணும், அப்படி எட்டி ஒரு உத விட்டுதுன்னா காலி. 4 நரி போச்சு அப்படின்னாலும் ஓகே. ஒரு 10 நரி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டப்படும் இல்லையா. நரி சின்னது தான், ஏன் நரி வேணாங்க, எலி எடுத்துக்கங்க. ஒரு எலினா மெச்சு துவம்சம் பண்ணிடும். ஒரு 50 எலி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யானை என்ன பண்ணும்? அந்த மாதிரி தான் இதை வந்து சேச்சுரேஷன் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க மிலிட்ரி டேர்ம்ஸில். ஸோ 10 மிசைல் வருது, 8 மிசைல் வருது அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக இப்போ அந்த பேட்ரியாட் சிஸ்டம் ஆகட்டும், இல்லை அந்த S-400 நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்ல, இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம S-400 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மிசைல் அனுப்போம் ரிடண்டன்சியோட. அது டிஸ்டன்ஸு அதனுடைய டைப்புக்கு ஏற்ற மாதிரி. ஒன்று மிஸ் ஆனாலும் இன்னொன்று போய் அட்டாக் பண்ணோம் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி தான் பேட்ரியாட், தாட் அப்படின்லாம் அமெரிக்காவில் வச்சுருக்காங்க. அது S-400 பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக அது வந்து மோர் தென் 100 டார்கெட்ஸை ட்ராக் பண்ண முடியும். 80 வரைக்கும் அது வந்து ஹிட் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. ஆனாலும் ஒரே நேரத்தில் ஒரு 200 மிசைல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 200 ட்ராக் பண்ண முடியும், பட் எவ்வளோத்தை அட்டாக் பண்ண முடியும்? ஒவ்வொன்றுத்துக்கும் 2 அனுப்பணும்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இட் ஹேப்பன்ஸ். இனிஷியலாக இது நடக்கும், அதுக்கப்புறமா வந்து அவங்க எங்கேருந்து அனுப்புறீங்களோ அங்கே போயிட்டு பம்முன்னு ஒன்று போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா ஒன்றும் நடக்காது. சண்டைன்னா கிழியாத சொக்கா எங்கேயாவது இருக்குதா சொல்லுங்கள் சிவா. அதனால் இதை வந்து பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இனிஷியல் இஃபோரியா அப்படின்னு சொல்லலாம். அது சஸ்டெயின்டாக அவங்களால பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈரான் திருப்பி இப்போவும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெட்டாரிக், நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து அப்படியே கண்ட்ரோல்டாக இருக்கோம், பெருசாக எதுவும் பண்ணல, நீங்கள் வந்து ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களும் பெருசாக போவோம், இப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இந்த பெலிகிரண்ட்னு சொல்லுவாங்க அது இப்போ ஈரான் கிட்ட இல்லை. இதே மற்ற நேரமாக இருந்தால் எங்கள் மேலே கை வச்சியா அவனை என்ன பண்ணுறான் பாரு, ஊரு தெரியாமல் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருந்த ஈரான் இன்னைக்கு ரொம்ப சப்டியூடாக இல்லை நாங்கள் வந்து ரெஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கோம், நீங்களும் அதே மாதிரி இருங்க, இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றதுலேருந்து இந்த சோ கால்டு இனிஷியல் அந்த அட்டாக்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அது 2 தரப்புக்கும் தெரிந்திருக்கின்றது. அதனால தான், மற்றபடி அகெயின் ஒரு 2-3 டேஸில் ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அது வந்து அமெரிக்காவும் கூட வரணும். அட்லீஸ்ட் அவங்களுடைய அந்த மிடார் ரீஃபில்லிங்னு சொல்லுவாங்க, ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம் இல்லை, ஃபைட்டர் ஜெட் போனோம் அப்படின்னு சொன்னால், அது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட்டு
அது சீக்கிரமே அது தெளிவாயிடும்னு நினைக்கிறேன் சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.